ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க, நம்ம வந்து மாடல் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். மாடல்னால் ஸ்கேலப் மாடல் தான். இப்போது ட்ரெண்டிங் இதில் தான் போயின்னுக்குது. எல்லாருமே ஸ்கேலப்னு கேட்குறாங்க. அதனால் நான் வீடியோலாம் ஃபுல்லாக போடலை. ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் ஸ்கேலப் வீடியோ, நம்ம எப்படி தைச்சதுன்னு எல்லாமே. ஃபினிஷிங் வந்து ஒவ்வொருத்தர் என்னென்னா, நம்ம அந்த ஒரிஜினல் துணியிலே ஒட்டி தைச்சிடுறாங்க. அப்படி இல்லையா லைனிங்லேயே ஒட்டி ஒரிஜினல் மட்டும் அப்படியே வச்சு தைச்சி திருப்பிடுறாங்க. அதனால் அதுமாரி தைச்சி திருப்புறதுனால என்ன ஆகும்னா, அந்த கார்னர்லாம் வர்றது வந்து நம்ம தையல் போட்டாலுமே சீக்கிரமாக வந்து அது விட்டுரும். அதுமாரி விடாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி தைக்கிறது, என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து தான் நான் இதில் சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கு நான் தைச்சிருக்க எல்லாமே ஃபினிஷிங்லாம் நம்மளுக்கு பக்காவாக இருக்கான்ற பிரச்சனை கேரண்டோடு தான் கொடுத்து நம்ம எல்லாம் பண்ணுறோம். உங்களுக்கு இது மாதிரி எதனா வேணால் நான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க பாருங்க ஸ்க்ரீனில், கால் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். நம்ம கடை வந்து எம்எம்டி வடப்பள்ளி எம்எம்டியில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்கேனர்ஸ் கொடுத்து அதை லைனிங்கு நம்ம ஒரிஜினல் துணியோட லைனிங்கெல்லாம் தனியாக வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி அட்டாச் பண்ணுறோமோ அந்தமாரி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாடல் கேனர்ஸ் வெட்டி அதை லைனிங்கில் ஒட்டி அதுக்கப்புறமா லைனிங் வச்சு நம்ம தைச்சி திருப்பினோம்னா அதில் டபுள் துணி வந்துடும். இது ஒரு வரதுனால 3 கிளாத் வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிப்னஸும் நல்லா கிடைக்கும். ஃபினிஷிங்கும் நம்மளுக்கு பக்காவாக வரும். இதுமாதிரி ஃபினிஷிங் ரொம்ப நல்லா நீட்டாக வந்துருக்கு பாருங்கள். இதுமாதிரி ரொம்ப நல்லா நீட்டாகவே வரும். இந்தமாதிரி தைக்கும்போது என்னென்னா, அந்த கார்னர் இதெல்லாமே சீக்கிரம் கிளியாமல் இருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும். இது எம்மிங் பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் வந்து நம்ம எதிர்பார்க்குற ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா நம்ம எடுத்து கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் ஃபினிஷிங்லாம். மாடல் வந்து நம்ம எப்பவுமே வந்து பண்ணுறது எல்லாருமே பண்ணுவாங்க. நம்ம பண்ணுறது வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஐடியோடு பண்ணிங்கன்னா வேலை வந்து நம்மளுக்கு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கும். நம்ம வேலையில் வேறு ஒன்றும் கிடையாது. வேலையில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க செய்வாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப எப்படி தைக்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். நம்மளுடைய வேலையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நம்மளுடைய சேனலில் போய் பார்த்தீங்கனாலே நம்ம வீடியோலாம் எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபினிஷிங் பண்ணி போட்டிருக்கோம், ஒரு சின்ன சின்ன வேலைக்கு கூட நம்ம எப்படியெல்லாம் வேலையெல்லாம் நம்ம கொடுக்குறோம், செய்கிறோம், முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறன்றது நம்ம எல்லாமே நிறைய வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி அழகாக நம்ம வந்து இருக்கோம். அதேமாதிரி அந்த சிங்கிள் தையல் போட்டுட்டு அதோட விட்டாதீங்க, டபுள் ஸ்டிச்சிங் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரிப்னஸ் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். சீக்கிரம் வந்து அந்த துணியை என்ன தான் நம்ம நைஸ் கிளாத்தில் தைச்சா கூட அந்த கார்னர் இதெல்லாம் கிளியாமல் ரொம்ப நாளைக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு ப்ளவுஸ் வந்து வர மாதிரி வரும் நம்மளுக்கு. அது என்னென்னா எல்லாமே நான் நிறையா இது பார்த்துருக்கேன், எனக்கு வருது வீடியோ. சில பேர் இதெல்லாம் அந்த கேன்வாஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரிஜினல் துணியிலே ஒட்டிட்டு அப்படியே தைச்சிடுறாங்க. அந்த என்ன ரிங்கிள்ஸ் மாதிரி வரும். அந்த ரிங்கிள்ஸ் மாதிரி என்னென்னா, கேன்வாஸ் பேப்பர் கேன்வாஸ் தான் நம்ம ஓட்டுறோம், அது வந்து சிங்க் ஆகும். அந்த சிங்க் ஆச்சுன்னா என்னென்னா, அந்த சிங்க் ஆகிறது வந்து அந்த என்ன தான் நம்ம அயன் பண்ணால் கூட அந்த சிங்க் ஆகிறது அப்படியே தெரியும். இந்தமாரி நம்ம லைனிங்கில் ஒட்டி தைக்கும் போது என்ன ஆகுனா, அந்த சிங்கிங் எதுவுமே உள்ளே தெரியாது. லைனிங் வந்து உள்ளே போகிறதுனால ஃபினிஷிங்கும் ஒரிஜினல் குவாலிட்டி நல்லாவே கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நல்லா ஃபினிஷிங் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக நல்லா ஃபினிஷிங் பக்காவாக கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா ரொம்ப நீட்டாகவே வந்துருக்கு பாருங்கள். இதுமாதிரி நம்மளுக்கு வீடியோலாம் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்